Hello students, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 13 செப்டம்பர் 2024 ஓட ஷிஃப்ட் 2 இதை சால்வ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஷிஃப்ட்டுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, 9 செப்டம்பர், 10 செப்டம்பர், 11 செப்டம்பர், 12 செப்டம்பர், இந்த மாதிரி எல்லா ஷிஃப்ட்டுமே வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த டேல நடந்த 3 ஷிஃப்ட்டுமே சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 13 செப்டம்பரோட ஷிஃப்ட் 1மே வந்து போட்டிருக்கோம். இது வரைக்கும் 13 ஷிஃப்ட் வந்து இது வரைக்கும் சால்வ் பண்ணிருக்கோம். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக டயர் 2 ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிருந்தது. ஓகே, அதோட ஆன்சருமே வந்து நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்லாம் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் அண்ட் மோட். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் மீன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மோட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு குரூப் டேட்டா. ஓகே, இங்கே பார்க்குறக்கு ஒரு கிராஃப் மாதிரி இருக்குது. ஆனால் இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு குரூப் டேட்டா. இங்கே வந்து அதே மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க வேல்யூவும் பார்க்கணும், ஏஜஸ். ஓகே, அப்போது ஏஜஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த வேல்யூஸ் என்ன இருக்குது, 1 2 3 4 5. ஓகேவா, இங்கே வேல்யூ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, இப்போ 20 50 70 50 20. ஓகேவா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும். மீன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப். சமேஷன் எஃப்எக்ஸ்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண வரும் 20 100 210 200 100. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 630 பை சமேஷன் எஃப். ஓகேவா, இப்போ சமேஷன் எஃப்னா என்னது, எஃப்ல இருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணால் 20 70 140 210. இப்போ கேன்சல் பண்ணால் மீன் வேல்யூ 3. அடுத்தது மோட் வேல்யூ. ஓகே, மோட் அப்படின்னா என்னது, மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. ஓகே, இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னது, அந்த வேல்யூ எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிறது தான். அப்போ 3ங்கிற வேல்யூ எத்தனை டைம் வந்திருக்கு, 70 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போது அதுதான் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்குமா. ஓகே, அப்போது மோடோட வேல்யூ என்னது 3, மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. இப்போ என்ன கேட்குறாங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. மீனோட வேல்யூ 3, மோடோட வேல்யூ 3, ரெண்டோட டிஃபரன்ஸ் 0. ஓகே, அடுத்த கொஸ்டின், P and Q ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ். ஓகே, P and Q அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குது. இதோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போது R இஸ் அ பாயிண்ட் ஆன் Q. ஓகே, Rன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. PQவில் Rங்கிறது ஒரு பாயிண்ட். PRோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். அப்போ இது 4 சென்டிமீட்டர் வந்திருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிஆரோட வேல்யூ வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் 5% அப்படின்னா என்னது, 6.3 மாறிடும். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ கம்மியாக இருக்கும், இங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ ஆல்ரெடி 4 இருந்ததில் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 0.3 கம்மியாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 25 இன்ட்டு 0.3 7.5% அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், a trader owes a merchant 9810 in 1 year. ஒருத்தர் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து 1 இயர் கழிச்சு திருப்பி கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 9810 அமௌண்ட் திருப்பி கொடுக்கணும். ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாரு அப்படின்னா 6 மந்த்ஸ்லேயே திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தானே இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 9% பெர் ஆனம். அப்போது 9% கொடுத்த அமௌண்ட்டு தான் இந்த 9810வா. அப்போ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 109%. இந்த 9810, அப்போ 100% எவ்வளோ வந்திருக்கும், இது வந்து 9 டைம்ஸ். அப்போது 100% வந்து 9000. ஓகேவா, 9000 தான் ஸ்டார்டிங்கில் அவர் வாங்கின கடனாக இருக்கும். அதில் அவருக்கு வந்து 9% கொடுத்தனால தான் இந்த 9810 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆட் ஆயிருக்கு, 9% அப்படிங்கிறது 810 இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6 மந்த்ஸில் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ இன்ட்ரெஸ்ட் பாதியாக தானே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 9% அப்படின்னா 6 மந்த்ஸுக்கு 4.5%. அப்போது 810ல் பாதி எவ்வளோ, 405. அப்போ அவர் எவ்வளோ திருப்பி கொடுத்துருப்பாரு, 9000 + 405 9405. இதை தான் அவர் ரிட்டர்ன் கொடுத்துருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின், டிஸ்கவுண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. ஓகே, இப்போ 100 அப்படின்னா ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா எவ்வளோ வரும், 90 இருக்கும். அடுத்தது இதுக்கு 16%. அப்போ 16%னா 10% 9, 10% 9, 1% வந்து 0.9. ஓகே, 0.9 × 6னா
5.4. இப்போ இதில் 5.4 ஆட் பண்ணால் 14.4. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 10, இப்போ ஒரு 14.4, ரெண்டு சேர்த்தன எவ்வளோ ஒரு 24.4 தான் வந்து டோட்டலாக டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின், P and Q are running in opposite direction. ஓகே, இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனாக ரிலேட்டிவ் ஸ்பீட் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ 18 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 1 செகண்டுக்கு வந்து 18 மீட்டர் போகிறாங்க. ஓகே, தென் ஆஃப்டர் வாட் டைம் தே வில் மீட் இஃப் த லென்த் ஆஃப் த ட்ராக் இஸ் 1620. ஓகே, இப்போ 1620 இருந்ததுன்னா எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 18 மீட்டர் 1 செகண்ட்ஸ்க்கு 18 மீட்டர்னா எவ்வளோ செகண்ட்ஸுக்கு 162 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 162/18 அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்? 162 10 டைம்ஸ் 180, 9 டைம்ஸ் 162. அப்போ இது 9 டைம்ஸ் வந்திருக்கும். அப்போ இங்கே இன்டூ 90 போட்டால் தான் வேல்யூ வரும். அதே மாதிரி இங்கே இன்டூ 90 போட்டால் என்ன வரும்? 90 செகண்ட்ஸ். அப்போ 1620 மீட்டருக்கு போகும்போது ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க? ஆஃப்டர் 90 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின், 2 different quantities of same solution having the ingredients of A, B are stored in a 2 different containers. ஓகேவா, AB ingredients இருக்க ரெண்டு கண்டெய்னர் இருக்கு. ஓகேவா, இது ஏங்கிற கண்டெய்னர், சரி இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து A பார்ட்டில் 252 லிட்டர் இருக்கு, B வச்சு 414 லிட்டர் இருக்கு. இதில் வந்து A எவ்வளோ இருக்கு, B எவ்வளோ இருக்குன்னு சொல்லலை. ஓகே, டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 1188 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே இது என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோ தான் இங்கேயும் வந்திருக்கும். ஓகே, அப்போ 2552 441. இப்போ இதில் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 9th டேபிளில் ரெண்டுமே காமனாக வருமா? இப்போ 2 times 18 ரிமைனிங் 7, 8 டைம்ஸ். அடுத்தது 441 அப்படின்னா 4 times 36 remaining 8, 9 times. Again 7th table எடுத்தோம்னா 4:11. ஓகே, அப்போ 11 பார்ட் தான் 1188 அப்படின்னா இங்கே பிங்கிறது எவ்வளோ பார்ட்டு? பிங்கிறது 7 பார்ட்டாக எடுக்கணும். ஓகேவா, அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? ஒரு பார்ட் வந்து 108. இங்கே ஆன்சர் வந்து 7 பார்ட் வேணும். இப்போ இன்டூ 7 போட்டோம் அப்படின்னா 557. அப்போ 756 லிட்டர்ஸ் தான் வந்து பியோட இன்கிரீடியண்ட்டாக இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், the radius of the circle is 8 cm. ரேடியஸ் வந்து 8 cm. the distance point laying outside from the center is 17 cm. length of the tangent. இப்போ 8 17 அப்படின்னா ட்ரிப்ளெட் என்ன வரும்? 15 தான் வரும். 225 plus 64 289. ஆன்சர் வந்து 15 cm. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டிஜிட் 8 5 வால டிவிசிபிள் ஆகணும் இந்த வேல்யூ. 5 வால டிவிசிபிள் ஆகணும்னா லாஸ்ட் டிஜிட் 5 இல்லைன்னா 0ல முடியணும். ஓகே, அப்போ 5 இல்லைன்னா 0ல முடிகிற ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, அடுத்தது 8 into 5. ஓகே, இப்போ 8 ஆலையும் ஆகணும் 5 ஆலையும் ஆகணும். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக என்னதில் முடியணும்? 0ல முடியணும். ஓகே, அப்போ 0ல முடியணும். அப்போ நமக்கு 3 பாசிபிலிட்டி வருது. ஓகேவா, அப்போ ஒரு டிஜிட் கண்டிப்பாக லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 0வாக இருக்கணும். 8 அப்படின்னா 3 டிஜிட் டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா, அப்போ எனக்கு 4x0 இருக்கு. அப்போ இங்கே 440 போட்டால் தான் என்ன வரும்? 8 ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 4 and 0. அடுத்த கொஸ்டின், ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இதோட கார்டு வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இட்ஸ் டேஞ்சன்ட் டு த ஸ்மாலர் சர்க்கிள். இந்த ஸ்மாலர் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட்டாக இருக்கு. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஆனுலர் போர்ஷன் பிட்வீன் த 2 சர்க்கிள்ஸ்? ரெண்டு சர்க்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆனுலர் போர்ஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ இந்த ரிமைனிங் இருக்க இந்த போர்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம தனியாக எதுவும் சால்வ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணால் எவ்வளோ வரும்? இங்கே 10 சென்டிமீட்டர், இங்கே 10 சென்டிமீட்டரா? இங்கே வர்ற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி பக்கத்தில் பை வேல்யூ போட்டோன்னு ஆன்சர் அவ்வளோதான். அப்போது 100
pi. இது repeated question, இதே ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணா போதும். 100 pi. அடுத்த question, இப்போ 1/3 இங்க லாஸ்ட்ல டிவைட் இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட் டிவைட் தான பண்ணனும். 3 5/3 into இது வந்து 7/2, அப்ப 2/7 எழுதிக்கலாம். 10/21 into next mixed fraction வந்து 7/4. இப்போ 1 3 2 5. இப்போ 5/6. இப்போ இது எது கூட ப்ளஸ் பண்ணனும்? 1/3. இப்போ 4/3. இப்போ into 2 போட்டோம் அப்படின்னா சேமா வந்துரும். இப்போ 8 plus 5 என்ன வரும்? 13. 13/6. இது எப்படி எழுதலாம்? 6. Remainder 1 2 times. 2 1/6. அடுத்த question, ABC is a equilateral triangle. ABC ங்கிற equilateral triangle. இதுல PQR, ஓகேவா? இது வந்து PQRங்கிறது mid point of ABC. Mid point of ABC. PQR. ஓகேவா? இதுல ABC யோட வேல்யூ வந்து the length of the ABC is 11 cm. Then the area of PQR. PQR ஓட ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ இங்க 4 பார்ட், மொத்தம் 4 பார்ட் இருக்கு. அதுல ஒரு பார்ட் தான் இந்த PQR. அப்போ 1/4 of the value கண்டுபிடிச்சா போதும். எதுல அப்படின்னா இந்த டோட்டல் இல்ல. இது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். எல்லா பக்கம் 11 தான் இருக்கு. இப்போ √3/4 a ஸ்கொயர் அப்படின்னா என்னது? 11 ஸ்கொயர். இப்போ 121 √3/16. ஓகே, இதுதான் ஆன்சர். Okay, அடுத்த கொஸ்டின், tan x by secant x equal to 1/2. ஓகேவா? tan ஓட வேல்யூ வந்து ஆப்போசிட் பை adjacent. secant அப்படின்னா வந்து hypotenuse by adjacent. ஓகே, அப்போ adjacent கேன்சல் ஆயிடுக்கும். ஆப்போசிட்டோட வேல்யூ 1 ஆகும், ஹைப்போட்டெனஸோட வேல்யூ 2 ஆகும் இருக்கும். ஓகேவா? அப்போ ஹைப்போட்டெனஸோட வேல்யூ 2, ஆப்போசிட் சைடு 1 அப்படின்னா இன்னொரு சைடு என்னவா இருக்கும்னா √3 வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இங்க இருக்க ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணா என்ன வரும்? sin x plus cos x the whole square. அப்போ sin square x plus cos square x plus 2 sin x cos x னு வருமா? இப்போ sin square plus cos square ஓட வேல்யூ 1. 2 into sin x னா ஆப்போசிட் பை hypotenuse. ஆப்போசிட் பை hypotenuse என்னது? 1/2. அடுத்தது cos x அப்படின்னா adjacent by hypotenuse. adjacent side எவ்வளோ? √3. hypotenuse 2. 2 கேன்சல் ஆயிடும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா 2 plus √3/2. இதுதான் ஆன்சர். Okay, அடுத்த question, a pipe can fill a tank in 5 minutes and another pipe empty it in 6 minutes. அப்போ ஏங்கிறது fill பண்றதுக்கு 5 minutes எடுத்துக்குது. B வந்து empty பண்றதுக்கு -6 minutes எடுத்துக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நமக்கு 30 தான் வந்து டோட்டல் ஒர்க்கா இருந்திருக்கும். இப்போ இது 6, இது 5 வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இது -5. இப்போ மொத்தமா எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு ஒர்க் தான் நடந்திருக்கு. இப்போ இந்த டேங்க் ஃபுல்லா ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற பார்ட் எவ்வளவு? ஒரு பார்ட். டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 30 ஒர்க். இப்போ 1 மினிட்டுக்கு 1 ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு மினிட்ல 30 ஒர்க் முடியும்? 30 மினிட்ல 30 ஒர்க் முடியும். ஓகேவா? இந்த क्वेश्चन வந்து டுகெதர் ரெண்டு பைப்புமே ஆன் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு நேரத்துல டேங்க் ஃபில் ஆகும் தான் क्वेश्चन. 30 மினிட்ஸ் ஆகும். அடுத்த क्वेश्चन, a plus b equal to 1. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? 1/a whole square plus 1/b whole square plus 2 into 1/a into 1/b. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a square plus b square plus 2ab. இப்போ 1/a plus 1/b the whole square எழுதலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா a plus b by a square b square the whole square ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இப்போ a plus b whole square, a plus b ஓட வேல்யூ என்னது? 1. அப்போ 1/a square b square. இதுதான் ஆன்சர்.
ஓகே, அடுத்து sin b யோட வேல்யூ 15/17. ஓகே, sin b யோட வேல்யூ 15/17. 15/17 அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஓகேவா? இப்போ இன்னொரு சைடு என்னது? அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? ஆப்போசிட் சைடு வந்து 15, இது வந்து 17 அப்படின்னா இன்னொரு சைடு என்னவா இருக்கும்? 289 - 225 எவ்வளோ வரும்? 464. அப்போ 8 ஆந்து இருக்குமா? ட்ரிப்ளெட். இப்போ இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா cos b அப்படின்னா காசோடது வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ், அப்படியே ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன், மைனஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 15/8. அப்போ 8/17 இன்டூ 2/8 கேன்சல் ஆச்சுன்னா 2/17 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ரமேஷ் sells a rice at 36 per kg. 36 per kgக்கு சேல் பண்ணுறான், ஆனால் வாங்கினது வந்து 30 per kgக்கு தான் வாங்குறான். ஓகே, பர் கேஜியை 30க்கு வாங்கி எவ்வளோக்கு சேல் பண்ணுறான் அப்படின்னா 36க்கு சேல் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் 1 kg வாங்கிட்டு சேல் பண்ணும்போது 800 கிராம் தான் சேல் பண்ணுறான். ஓகேவா? அப்போது ஸ்டார்டிங்கில் அவன் வாங்கினா 800 கிராமுக்கான ப்ரைஸ் என்னவா இருந்திருக்குன்னா 1000 கிராம் வந்து 30 rupeesக்கு வாங்கியிருப்பான். ஓகேவா? ஆனால் அவன் சேல் பண்ணுறது எவ்வளோ? 800 கிராம் தான். அப்போ இது எவ்வளோ வந்திருக்குன்னா 24 rupees இருந்திருக்கும். ஓகே, அப்போ 24 rupeesக்கு வாங்கிட்டு 36 rupeesக்கு விற்கிறான். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறான்? 12 rupees எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறான். அப்போது இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்திருக்கும்? 50% அவனுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ்? ஃபிசிக்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கேட்குறாங்க. 420, 435, 412, 285. ப்ளஸ் பண்ண 12, 10, 10, 15, 12, 15, 1552. அடுத்து மேக்ஸில் எல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 256, 310, 295, 345. இப்போ 16, 10, 20, 246, 12. 1552க்கும் 1206க்கும் ரேஷியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 7 times, செகண்ட் 7 times, செகண்ட் 6 times, இது 603. இப்போ 776, 603 இது ஆன்சர் இருந்திருக்கும். A circle center is connected with the 50 meter long chord, perpendicular, length 21. அப்போது ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது 21, அப்போது இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? இதை 25 எழுதிக்கலாமா? இப்போ 21, 25. இப்போ ரூட் ஆஃப் 441, 21 ஸ்கொயர், 25 ஸ்கொயர் 625. ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 1066. ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 1066. அடுத்த கொஸ்டின், ஹாவ் அ நோ சொல்யூஷன் அப்படின்னு இருக்காங்க. எப்போ நோ சொல்யூஷன் வரணும்? ஓகே, எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகே, நோ சொல்யூஷன் அப்படின்னா எப்படி இருக்குன்னா a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், லாஸ்ட் ஒன் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ கொடுத்துருக்க வேல்யூ எப்படி எழுதுனா 1/1 - a ஈக்குவல் டு -a/6 ஈக்குவல் டு 2 - a/a + b. ஓகே, இங்கே லாஸ்ட் ஒன் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 6 ஈக்குவல் டு -a + a ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் - a -6 ஈக்குவல் டு 0. இப்போ மல்டிபிள் பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். இப்போ 2, 3ன்னு எடுத்துட்டோம்னா -3 போட்டால் ஏவோட வேல்யூ 1 + 3 ஆகும், இல்லை -2 ஆகும் இருக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ 3 தான் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை லாஸ்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்த கண்டிஷனில் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த செகண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சரில் வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா நாட் ஈக்குவல் தானே. இப்போ -a அப்படின்னா -3/6 ஈக்குவல் டு 2 + 3/a + சரி ஏவோட வேல்யூ வந்து 3 + b. ஓகே, அப்போ இங்கே 1/2, இங்கே வந்து -3. அப்படின்னா என்ன வரும்னா -1/3 + b.
ஓகேவா? அப்போ -1/2 ஈக்குவல் டு -1/3 + b. இப்போ நான் bக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே வந்து 2 வரும் அப்படின்னா bக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் 2ன்னு வரும். 3 - 1 2 அப்படின்னு வரும். இது வரக்கூடாது, ஏன்னா இங்கே எல்லாம் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதனால் பியோட வேல்யூ -1 இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக 2 கண்டிஷன் இருக்குது. இது ரெண்டு நம்ம எதுவும் சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே மேலே இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு a² அப்படின்னு இருக்கு. அப்போ இதை 5a² அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 2ab வரணுமா? a² 2ab. இப்போ 2 × a வேல்யூ என்னது? 5a. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 10ab இருக்கு. இதுவே அங்கே வந்துருச்சு. அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க வேல்யூ என்னது? b தான் இருக்கும். இப்போ இது கூட என்ன இருந்தால் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா b² இருந்தால் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே -48b² இருக்குது. அதுலேருந்து ஒரு +b² எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 49b² இருக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்னா a - b whole² 5a - b whole² -49b வந்து 7b² எழுதலாம். இப்போ இது ரெண்டும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா இது வந்து a² ஆகும், இது வந்து b² ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, அப்போ இது a + b a - b எழுதலாம்ல. 5a ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா +6b. அதுவே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5a - 8b வரும். இப்போ கொஷினில் எக்ஸ்ட்ராவாக இருந்த வேல்யூஸ் என்னது? 5a + 6b இன்ட்டு 5a + 8b. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது a - b a + b இருக்கு. இப்போ 25a² - 64b² எழுதலாம். ஓகேவா? இது ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கேட்குறாங்க. πr²h. என்ன சொல்கிறான்? ஹைட் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. r வந்து 4 அப்படின்னா ஹைட் வந்து 8 இருக்கும். r வந்து 4. இப்போ π × r² அப்படின்னா 16, ஹைட் வந்து 8. இப்போ மல்டிபிள் பண்ண எவ்வளோ வரும்? 4 128. இப்போ ஆன்சர் வந்து 128 π. அடுத்த கொஷின். tan a ஓட வேல்யூ 5/7. இப்போ எல்லாத்துலேயுமே tan a வரணும்னா டிவைடட் பை cos a போடணும். எல்லாத்தையுமே டிவைடட் பை cos a போடணும்னா 7 tan a - 3/7 tan a + 3 + 4. இப்போ இங்கே tan a ஓட வேல்யூ 5/7. இங்கே எல்லாத்துலேயும் 7 இருக்குது. அப்போ 7 7 கேன்சல் ஆகிடும். 5 - 3/5 + 3 + 4. இப்போ 2/8 + 4. இப்போ 1 டைம்ஸ் 4 டைம்ஸ் என்ன ஒரு 17/4. ஆன்சர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இது 4 1/4 எழுதலாம். ஆன்சர் வந்து 4 1/4. அடுத்த கொஷின். A batsman scored 440 runs. 4 அடிக்கும் போது எவ்வளோ ரன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4 வந்து எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலர் 30%, 10% வந்து 44. இப்போ 30%னா இன்ட்டு 3. இன்ட்டு 3 போட்டோன்னா எவ்வளோ வரும்? 132 ரன்ஸ் அவன் 4 அடித்து அவனுக்கு கிடச்சிருக்கும். அடுத்த கொஷின். டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் பை த பேட்ஸ்மேன். அப்போ அப்படியே ஆட் பண்ண போதுமா? 2000, அதுக்கப்புறம் இது ஒரு 1200, அப்படின்னா 3200, எக்ஸ்ட்ரா ஒரு 20 ப்ளஸ் இப்போ 3270. இந்த ஆன்சர் வந்துருக்கு. அடுத்த கொஸ்டின். 2 வெரைட்டிஸ் ஆஃப் டீ பவுடர்ஸ் 250 300. ஓகே, இதை என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1:1 1:2. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வெரைட்டி வந்து 250, செகண்ட் வெரைட்டி 300, தேர்ட் வெரைட்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ். இப்போ 2 பார்ட் எடுத்துக்கிறாங்க, அதனால் 2x. இப்போ மொத்தமாக இது எவ்வளோ பார்ட்டு? இந்த 4 பார்ட். 4 பார்ட்டோட ப்ரைஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா 315 இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸ் கண்டுபிடிச்ச ஆன்சர் தான். இப்போ 550 + 2x = 1400. இந்த 550 அந்த பக்கம் போய் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 850. அப்போ எக்ஸோட வேல்யூ 425. இதுதான் அந்த தேர்டு வெரைட்டியோட ப்ரைஸாக இருந்திருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மற்ற ஷிஃப்ட் சம்மையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.